நின்றுவாங்க, அனாதை நின்றுவாங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க வாங்கிட்டோம் தெரிஞ்சது ஓடி போயிடலாம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பாவம்லாம் சும்மாவே விடாதுடா. நீ என்னையவே மிரட்டுறியா? எந்த வீட்டுல பத்தி சொல்றது? என்ன கூப்பிடுறா படுக்கவா? நீ ஒரு 10,000 நீ கூப்பிடுறாடா, படுக்கவான்னு கூப்பிடுறா. நான் யாருக்கு 10,000 போட்டு தெரியுது? உன்னை நம்பி இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு என் காசு கொடுத்துட்டு நான் இப்ப அனாதையா நிக்கிறேன் சார். என் குடும்பம் இல்ல, என் புருஷன் இல்ல, அனாதையா நிக்கிறேன் சார். நான் என்ன சொல்ல கூட கேட்கிறேன், நீங்க காசு மட்டும் வாங்கி கொடுத்து சார். லாபம்லாம் எனக்கு வேண்டாம், என் அசலை மட்டும் வாங்கி கொடுக்க போதும். என் காசு கூட எனக்கு வேண்டாம். எனக்கு கீழே போட்டவங்க காசு கொடுத்துட சொல்லுங்க சார். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க சார். என் பிள்ளை குட்டி வாழணும் சார், அவங்க தலைமுறை வாழணும் சார். அவங்க நல்லா இருந்தா போதும் சார். ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்கிறேன் சார், அந்த கண்ணாடிக்கு வந்து காசை வாங்கி கொடுங்க சார். எங்களே மிரட்டுறா சார். போலீஸ்ல புகார் கொடுத்துட்டேன், நீ பேசுற சார் வெளியில எடுத்து போட்டேன், யூடியூப்ல எல்லாம் போட்டு விடுறா சார். எங்க மாமனார் மாமியாருக்குலாம் தெரியாது சார், நான் செஞ்சிருக்கிறது எதுவுமே தெரியாது சார். தெரிஞ்சுச்சுன்னா என்ன வாழ விட மாட்டேன் சார். வீட்டோட அனுப்பிவிட்டுருவேன், எங்க அம்மா வீட்டோட அனுப்பிவிட்டோம் சார். எனக்கு அப்பா கிடையாது சார். சார் என்னோட சேர்ந்து 4 பேர் சார் என்னோட பிறந்தவங்க. நான் போனா என் நிலைமை என்ன சார்? என் கீழே நிலைமை என்ன சார்? ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். எங்க பணத்தை வாங்கி கொடுங்க சார். ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்கிறேன் சார். எங்க